Janna Tips channel subscribe பண்ணிக்காதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். Thank you. Hi viewers, welcome to Janna Tips. இப்போ Janna Tipsல காரக்குழம்பு பருப்பு உருண்டை போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பருப்பு வந்து கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்து நம்ம 1/2 கிலோ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த புளி வந்து ரொம்ப சேர்த்தா அது ரொம்ப தாங்காது, பருப்பு இருக்கிறதுனால. அப்போ இந்த தேங்காய் வந்து ஒரு மூடி அரைச்சி வச்சுருக்கோம். இது கொஞ்சோண்டு சோம்பு போட்டால் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். இது வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ நறுக்கி பொடி பண்ணி வச்சுருக்கோம், நைஸாக நறுக்கி. பச்சை மிளகா, இப்போ இது தக்காளி, பூண்டை நச்சு விட்டு இந்த பருப்போடு சேர்க்கணும். கருவேப்பிலை, இந்த மிளகா, மல்லித்தூள் இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுங்கிற பார்ப்போம். இப்போ வந்து மல்லித்தூள் வந்து ரொம்ப போட வேண்டிய தேவையில்லை. இப்போ ஒரு 1.5 கரண்டி மல்லித்தூள் போட்டிருக்குறோம். மிளகாத்தூள் காரத்துக்கு தக்கன போட்டுக்குங்க. இப்போ நான் 1 கரண்டி மிளகாத்தூளும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிறேன். நான் இப்போ அந்த மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் பெரட்டி வைப்போம். அப்போ தான் வந்து தெளிவாக இல்லாமல் நல்லா குழன்னு திக்காக நல்லாயிருக்கும். இது மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் வச்சுக்கிறணும். கொஞ்சம் நேரம் இந்த இதெல்லாம் சரிப்படுத்துகிற வரைக்கும் கொஞ்சம் ஊறட்டும் குழம்பு. இது மசாலா ஜாரில் வச்சு இந்த மாதிரி அள்ளி போட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டு சுற்றி விடுவோம். அப்படி பின்னாடி சுற்றி விட்டோம்னா கொஞ்சம் உடஞ்சி வரும் பருப்பு. இப்போ இந்த பருப்பை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் தண்ணி இல்லாமல். கருவேப்பிலையும் மல்லித்தலையும் நைஸாக நறுக்கி போட்டிருக்கோம். சோம்பு வந்து ரவலை அந்த மாதிரி பொரிச்சு இதில் போட்டுக்கணும். அப்போ தான் வாசனையாக இருக்கும். இதுமாரி பொரிச்சு போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் இந்த இருக்குது பற்றியில் அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து உள்ற போட்டு இந்த தேங்காயில் கொஞ்சோன்னு போட்டுக்கணும். அதோட போட்டால் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு நச்சு போட்டுக்கணும். இந்த பூண்டெல்லாம் நச்சு விட்டு இதுமாரி நல்லா நச்சு விட்டு இந்த இப்படி போட்டு இதோட பெட்டிங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லா கம்மாமுன்னு வணக்கம். இதை நல்லா பிணைஞ்சிக்கிறணும். பிணைஞ்சி லேசாக இட்லி சட்டியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக அவிச்சு விட்டு குழம்புல போட்டால் குழம்புல உள்ள இந்த உருண்டையெல்லாம் நல்லா கரையாமல் நல்லாயிருக்கும். இப்படி கல் மாதிரி அழகாக பஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போது சும்மா போட்டாக்கா குழன்னு குழம்பு ரொம்ப குழன்னு திக்காயிரும். இந்த மாதிரி உருண்டை உருட்டி இந்த இட்லி சட்டியில் அள்ளி வச்சுருவோம். எல்லாமே இதுமாரி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெந்தாலே போதும். இதுமாரி எல்லாத்தையும் பிடிச்சி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கிடுவோம். இப்போ எல்லா உருண்டையும் இப்போ இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கு இடையில் குழம்பு கொட்டி வச்சுருவோம். இப்போ எண்ணெயை ஊற்றுறோம். இதுக்கும் மீன் குழம்புக்கு மாதிரி வெந்தயம் தான் போடணும். வெந்தயம், ஜீரகம் இது போட்டால் நல்லாயிருக்கும். இதை வெட்டி போட்டுங்க. அடுத்து வெங்காயத்தை போடுவோம். கருவேப்பிலை நச்சு போட்டுக்கும், குழம்புக்கும் போடணும். மீன் குழம்பு எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் தாளிப்போம். தக்காளி போடணும், நல்லா வேக விடணும். மல்லித்தலையெல்லாம் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். புளியை கரைக்கும். இப்போ புளி கரைச்சி இந்த இப்போ ஊற வச்ச மசாலாவில் இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ உருண்டையில் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம். இதில் குழம்புல போட்டால் உருண்டையை சேர்த்துக்கிறோம். இப்போ தேங்காய் இருக்கிறத இதோட சேர்த்துக்குருவோம். அந்த மசாலாவோட மசாலாவிலையும் நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இந்த தக்காளி வெங்காயம் வேகும்போது கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் குழம்பு கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இப்போ குழம்பு இதில் ஊற்றிடுவோம். ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மசாலா வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ சிம்மில் வச்சு இந்த வேக வச்ச உருண்டையை இந்த குழம்புல எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அந்த உப்பு இதெல்லாம் சாரணும் அதில். இப்போ எல்லா உருண்டையும் குழம்புல போட்டாச்சு. இப்போ இதுமாரி குலுக்கி விட்டு இதுமாரி ஒரு சிம்மில் கொஞ்சம் வச்சு விட்ருங்க.
வச்சு அது பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த அனல் சாரட்டும், இந்த இது உப்பு புளி இதெல்லாம் சேரட்டும் அந்த இதில் உருண்டையில். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்துருச்சு. நல்லா மனமாக சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. பாருங்கள் இப்படி இருக்குதுங்க, கரையாமே இருக்குது. சும்மா போட்டாக்கா கரைஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக கொஞ்சம் வேக வச்சு போட்டால் நல்லா அப்படியே வரும்போது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காரசாரமான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.